அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பணியை விரிவாக்கம் செய்ய உதவிகள் தேவைப்படுகிறது. விரும்புகிறவர்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். நன்றி. ஒரு மிகவும் மனம் வருத்தத்தக்க ஒரு படுமோசமான செயலை சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற மதவாத பிஜேபி அரசு அங்கே இருக்கிற ஒரு திருச்சபையை இன்று அதிகாலை உடைத்து புல்டோசரை வைத்து உடைத்து தரைமட்டமாக்கிவிட்டது என்ற செய்தி எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மதவாத ஆட்சியிலே இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் மிகவும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள். அதிலும் மிக கடுமையாக சத்தீஸ்கர் மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அநேகர் அங்கு திருச்சபைகள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு திருச்சபை நடத்த விடாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த செய்தி, இந்த காணொளியை நான் காலையிலிருந்து நான் அந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டதிலிருந்து மிக மன வருத்தத்தோடு இதை எப்படியும் இன்று பதிவு செய்து விட வேண்டும் என்பதற்காக நான் இந்த காணொளி உங்களுக்கு மத்தியில் கொண்டு வருகிறேன். 250 வருட பழமையான மிக பழமையான ஒரு திருச்சபை, மிஷினரிகள் மிக பாடுகளோடு கட்டப்பட்ட ஒரு திருச்சபை. அவள் வெறும் திருச்சபை மட்டும் கட்டவில்லை, அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையும் அதற்குள்ளாக இயங்கி கொண்டிருந்தது. இந்த இரண்டையும் தான் இன்று இந்த மதவாத அரசு சூழ்ச்சினாலே புல்டோசரை வைத்து இடித்தது. அது எப்படி இடித்தது, என்ன பிரச்சனை என்பதெல்லாம் குறித்து தொடர்ந்து இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதற்கு முன்பாக நீங்கள் இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை முதலாக பார்ப்பீர்கள் என்றால் இதை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் அழுத்துவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் போடுகிற காணொளி உடனுக்குடனால் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், இப்போது இந்த காணொளிக்குள்ளாய் போய் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாய் பார்ப்போம். முதலாவது இந்த காணொளியை பாருங்கள். बात कर रहे हैं जिसमें ताला लगाए हैं, जिसको उजाड़ने की बात कर रहे हैं, जो मामला पूरा हाई कोर्ट में है। ये 150 साल पुराना चर्च है. பார்த்தீர்களா, இந்த திருச்சபையை தான் புல்டோசரை வைத்து எப்படி இடிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த திருச்சபையானது சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் என்ற இடத்திலே 250 ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷினரி ஒருவரால் ஓப் தேவாலயம் என்று கட்டப்பட்டது, ஒரு நம்பிக்கையின் தேவாலயம் என்று கட்டப்பட்டது. அவர் அந்த மிஷினரி கட்டின 2வது தேவாலயம் இது அந்த இடத்திலே இவ்வளவு காலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது அந்த ஊரில் இருக்கிற அந்த அந்நிய பிரஜாதி, அந்த பிஜேபி பஜ்ரங்தள் இந்துத்துவவாதிகளுக்கெல்லாம் இது மிகவும் கண்ணை உறுத்தி கொண்டிருந்தது. மிக பழமையான திருச்சதி, எப்படியாவது இதற்கு பிரச்சனை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு அவர்கள் இந்த நாளிலே அதை வெற்றிகரமாய் முடித்திருக்கிறார்கள். இந்த காணொலியை பாருங்கள். मंदिरों में ताला नहीं लगता है तो हमारे चर्च में क्यों ताला लगेगा? छोटे थे जब हम पैदा हुए, जब से काम कर रहे हैं, हम लोग कब्जादारी कैसे हुए? चर्च से भी हमको निकाला जा रहा है तो हम कहाँ जाके आराधना करेंगे? 150 साल पुराना ये चर्च है, हम बचपन से यहाँ आ रहे हैं। बेटी बचाओ बेटी पढ़ाओ बोलते हैं, हर एक जगह वही गर्ल्स को सबको फेंक रहे हैं, अच्छी बात है? रहने का कोई व्यवस्था ही नहीं है, अचानक आके तोड़े हैं तो समझ नहीं आ रहा। இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இவர்களெல்லாம் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முதல் பெண் கேட்கிறார், இங்கு இந்து கோயில் எல்லாம் இருக்கிறது, பல மத கோயில்கள், அதையெல்லாம் பூட்டுறதில்லை, எங்கள் சர்ச்சை மட்டும் ஏன் பூட்டினீங்கன்னு கேட்குறாங்க. 2வது பெண்மணி சொன்னால், நான் குழந்தையாய் பிறந்ததுலேருந்து இந்த இடத்துல தான் இருக்கிறேன், என் தாய் தகப்பன் இங்கே தான் வேலை செய்கிறாங்க, நான் குழந்தையாய் பிறந்ததுலேருந்து இந்த ஆலயத்திலே இங்கேயே தான் இருக்கிறேன், இதை இப்படி நீங்கள் திடீரென்று இடித்து விட்டால் நான் என்ன செய்வது என்று அழுகிறாள். 3வது பெண்மணி கேட்டார், நீங்கள் இப்படி திடீரென்று எங்கள் திருச்சபையை இடித்து பூட்டிவிட்டால் நாங்கள் எங்கே போய் ஜெபிப்பது என்று அவள் அழுகிறாள். 4வது பெண்மணி சொன்னால்,
என் குழந்தை பருவத்திலிருந்து நான் இந்த திருச்சபையில் தான் வந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் அழுகிறாள். 5வது பெண் சொன்னால், மோடிக்கு சரியான ஒரு சவுக்கடி கொடுத்தாள் அவள். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்று சொன்னீர்கள், பெண் பிள்ளைகளே உங்களை காப்பாற்றுகிறேன், படிக்க வைக்கிறேன்னு, இப்படி எங்கள் பெண் பிள்ளைகளை எப்படி அழு வைத்திருக்கிற பார்த்தியா, கேவலமா இல்லையா என்று அந்த பெண் மோடியை குறித்து அவர் சொன்ன அந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவள் கொச்சைப்படுத்தி பேசினார். இது இப்படியா இவர்களுடைய மனக்குமுறல் எப்படி இருக்கிறது, இவர்கள் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள், இந்த திருச்சபை எப்படி இடிக்கப்பட்டது என்பதை பாருங்கள். பார்த்தீர்களா? இது இன்று அதிகாலை 4 மணிக்கு திடீரென்று காவல்துறை முழுமையாக இறங்கி அந்த காம்பஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய காம்பவுண்ட், அதில் திருச்சபை இருக்கிறது, அதில் தான் டிஸ்பென்சரி இருக்கிறது, வேலை செய்கிற வீடு இருக்கிறது, இத்தனையும் இருக்கிறதுக்குள்ள திடீரென்று காவல்துறை இருந்து அதிக ஆட்கள் உள்ளே நுழைந்து உடனடியாக 4 மணிக்கு வராங்க. காலையில் 4 மணிக்கு வந்து எல்லா வீட்டையும் அரை மணி நேரத்தில் உங்கள் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியே போங்க என்று வலுக்கட்டாயமாக அவர்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு, பாருங்கள், இது திருச்சபையில் இருக்க எல்லா பொருளையும் நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி தூக்கி வெளியே வீசப்பட்டது, எடுக்கப்பட்டது பாருங்கள். அவ்வளோ கிட்டத்தட்ட பல 20-25 வருடம் 30 வருட காலமாக இருக்கிற ஒவ்வொருவரும் வீட்டில் இருக்கிற பொருட்கள், பல 100 வருஷமாக இருக்கிற அந்த திருச்சபை, இதில் இருக்கிற பொருட்களை எப்படி உடனே அரை மணி நேரத்தில் எடுக்கிறது, வலுக்கட்டாயம் இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அவன் உடனே திருச்சபையை பூட்டி விட்டு முதலாவது அந்த டிஸ்பென்சரியை உடைத்துகிறாள். அவனுடைய சின்ன அந்த மருத்துவமனையை உடைத்து விட்டாள். அதுக்கப்புறம் எத்தனையோ இவர்கள்லாம் போய் அந்த அரசு அதிகாரிகளிடத்திலும் அந்த காவல்துறை அதிகாரிகிட்டையும் கெஞ்சுறாங்க, எங்களுக்கு ஏதாவது டைம் கொடுங்க, திடீரென்று எந்த நோட்டீஸ் முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி திடீர்னு வந்து இடிக்கிறீங்களே, எங்களுக்கு என்ன சொன்னீங்க, முன்னால் ஏதாவது சொன்னீங்களா என்று இவர்கள் கண்ணீரோடு கதறுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் செவி சாய்க்கவில்லை. இதில் அநீதி என்ன தெரியுமா? இந்த பெண் சொல்றதை பாருங்க. लेकिन आज इन्होंने दोगलाईपना हुआ था। कल हमारा डबल बेंच से खारिज हुआ है। हम लोग सुप्रीम कोर्ट जाने की तैयारी में थे। उससे पहले हमें हर बार का निगम का ये आदत है, जब हमारे हॉस्पिटल को तोड़ने आई, चलते हॉस्पिटल को सुबह 4 बजे आके तोड़ी। आज भी सुबह 4 बजे से सब के सब दल बदल हमारे यहाँ घुस जाते हैं। हमको समझ नहीं आता है, हमको बेकब्जाधारी बोला जाता है। जब हमारे माँ बाप, जब हम छोटे थे, जब हम पैदा हुए, जब से यहाँ काम कर रहे हैं, हम लोग कब्जाधारी कैसे हुए? हम लोग प्रशासन के लिए इतने बुरे हैं कि हमको नोटिस तक नहीं दिया गया, हमारा घर तोड़ दिया गया। ये क्या न्याय है हमारे साथ? हम सुबह 4 बजे अपने घर में सो रहे हैं, उठने में पूरे अधिकारी दल बदल घर घुस रहे हैं, तोड़ रहे हैं, पूछो तो बात नहीं हो रही है। हमको सिर्फ आदेश है, आप लोग आधे घंटे में सामान हटा लीजिए। सर 22 साल का सामान आधे घंटे में आप कैसे खाली करोगे अपने घर को? बताओ मेरे को। मेरी मम्मी है, पूरा हम लोग पैदा हुए हैं, हमारा पूरा बचपन बीता हमारे यहाँ पे, पूरा प्रशासन को हम पे दया भी नहीं आ रही है, बिल्कुल हमारे पर 1% दया नहीं आ रही। हम भीख मांग रहे हैं, सर हमको टाइम दे दो, हमारे लिए आवाज दे दो, कुछ दे दो, तो नहीं, हम पे दया ही नहीं की जाएगी। पता नहीं हमसे इतनी नफरत क्यों है प्रशासन को। இந்த பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவள் தெளிவாக விளக்குகிறாள். இவர்களுக்கும் அந்த திருச்சபை மேலே ஒரு கோர்ட்டில் கேஸ் இருந்தது. அந்த கேஸோடைய தீர்ப்பு முதல் நாள் மதியானம் 3-4 மணிக்கு தான் அங்கே வந்தது. இவர்கள் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற நீதிமன்றத்திலே அந்த இவர்களுடைய வழக்கு தோற்று போயிற்று. இவர்கள் மேல்முறையீடு செய்யலாம், மறுநாள் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 நாள் பொறுத்து மேல்முறையீடு செய்யலாம் என்று அவர் யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காமல் நேற்று மதியானம் சாயந்தரம் அந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்தது. தீர்ப்புடைய நகல் கூட இன்னும் இவங்க கையில் வரல. அதற்குள்ளாக அவசரமாக அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து எந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்காத, எந்த ஒரு காரியத்தை அவங்களுக்கு முன்னறிவிக்காமல், யாரும் இல்லாத அதிகாலை வேளையில் வந்து எடுத்த உடனே 250 வருடம் அந்த பாரம்பரியமிக்க அந்த திருச்சபையை சுக்கு நூறாக உடைக்கிறான். நெஞ்சு பொறுக்கிறது இல்லை. இதை பார்த்தா எவ்வளோ அநீதியான கொடுமையான ஆட்சி பாருங்கள். கொடுங்கோலன் ஹிட்லரை போன்ற ஆட்சி இல்லையா இது? எப்படி கிறிஸ்தவ மக்களை இவங்க பழி வாங்குறாங்க பாருங்கள். இதற்காக நாம் என்ன செய்யணும்? அதிகமாக செபிக்க வேண்டும்.
மத்தேயு 16:18 சொல்கிறார், நீ பேதுருவாக இருக்கிறார், உன் கல்லின் மேல் என் திருச்சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்ளாது. இந்த திருச்சபையெல்லாம் நீ இடிக்கிறதால என்ன, நாங்கள்லாம் ஒன்றும் பயந்துட மாட்டோம், இனி எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த மக்கள் எல்லாம் பாருங்கள், இந்த பெண்கள்லாம் எப்படி அழுது தேம்பி கலந்துடுறாங்க. लगाते हैं तो फिर हमारे चर्च में क्यों ताला? आप तो कहते हैं लाल बिल्डिंग में आप लगा सकते हैं आराधना, अब घर की चर्च को तोड़िए, ठीक है तोड़िए, पर जब हम लाल बिल्डिंग में कर रहे हैं जो 150 साल पुराना चर्च है, तो फिर आपको क्यों तकलीफ हो रही है? आप क्यों नहीं करने दे रहे? तो हम प्रशासन से कहेंगे भाई कि हमको हमारे चर्च में हमको आराधना कम से कम दिया जाए आराधना करने के लिए, बस हम प्रशासन से यही कहना चाह रहे हैं। हमको बेकब्जादारी बोला जाता है। जब हमारे माँ बाप, जब हम छोटे थे, जब हम पैदा हुए, जब से काम कर रहे हैं, हम लोग कब्जादारी कैसे हुए? हम लोग प्रशासन के लिए इतने बुरे हैं कि हमको नोटिस तक नहीं दिया गया, हमारा घर तोड़ दिया गया। ये क्या न्याय है हमारे साथ? हम सुबह 4 बजे अपने घर में सो रहे हैं, उठने में पूरे अधिकारी दल बदल घर घुस रहे हैं, तोड़ रहे हैं, पूछो तो बात नहीं हो रही है। हमको सिर्फ आदेश है, आप लोग आधे घंटे में सामान हटा लीजिए। सर 22 साल का सामान आधे घंटे में आप कैसे खाली करोगे अपने घर को? बताओ मेरे को। मेरी मम्मी है, पूरा हम लोग पैदा हुए हैं, हमारा पूरा बचपन बीता हमारे यहाँ पे, पूरा प्रशासन को हम पे दया भी नहीं आ रही है, बिल्कुल हमारे पर 1% दया नहीं आ रही। हम भीख मांग रहे हैं, सर हमको टाइम दे दो, हमारे लिए आवाज दे दो, कुछ दे दो, तो नहीं, हम पे दया ही नहीं की जाएगी। पता नहीं हमसे इतनी नफरत क्यों है प्रशासन को। அந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வேத வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இவெல்லாம் யாருக்கு விரோதமாக இருக்கிறான்? ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் வருகிறான். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுக்கப்படுவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் ஒன்றுமில்லாமல் அவன் நசுக்கப்பட்டு போய்விடுவான். இந்த கல் இந்த கிறிஸ்துவான அந்த திருச்சபையை அழிப்பதற்காக இந்த சன்பில்லாத் தொபியா போன்ற இந்த RSS BJP பஜனைகள் இவ்வளவு மோசமாக இந்த தேசத்திலே போராடி கொண்டிருக்கிறது. அதில் சொல்கிற அந்த நாட்களிலே உபத்திரங்களால் மிகுந்த போராட்டத்தை நீங்கள் சகித்தீர்கள். இந்த சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறது தான், இந்த 31 இந்த வசனங்களை வாசி பாருங்கள். 35, 36 வசனங்கள், 36வது வசனம் வரைக்கும் சொல்லுது, நீங்கள் போராட்டத்தை சகித்தீர்கள், நிந்தனைகள், வேதனைகள், அவமானப்பட்டீர்கள். இதுதான் இன்றைக்கி நடக்குது. இது கிறிஸ்தவர்களுக்குள்ளே நடக்கும்னு அன்றைக்கி அந்த எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கடைசி அந்த 35வது வசனம் சொல்லுவது எனக்கு அது ரொம்ப பிடித்த வசனம். ஆகையால் மிகுந்த ஆதாயத்தை நீங்கள் பெறும்படியாக உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதீங்க. அன்பு சகோதரிகளை, இதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் இதற்கு மேல் பெரிய யுத்தங்கள் நமக்காக செய்வார். தேசமே பயப்படாது சிறுமந்தியை தேசத்தை கொடுக்க கர்த்தர், ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். இந்த தேவன் இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நமக்கு பெரிய தவறு என்ன தெரியுங்களா? நாம் இவ்வளவு காலம் இந்த தேசத்திலே 250 காலம் இந்த சபையை ஆரம்பிச்சிட்டோம். 250 காலம் நாம் இந்த நாட்டில் இருக்கிற அரசியலை புரிந்து கொள்ளாமல் அரசியலில் நம்ம போகாதனால தான் இன்றைக்கி போய் இப்படி நம்மளை நடுராத்திரியில் அதிகாலையில் எழுப்பி இப்படி நம்மளை மோசமாக அடிக்கிறான். இங்கே இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? அரசியல்வாதிகிட்ட போய் தங்களுடைய சுயகாரியத்துக்காக காலில் விழுந்து இதாக சாதிச்சுக்கிறான். அரசியல்வாதியை போய் பார்க்குறான். ஆனால் இந்த மக்களின் விடுதலைக்காக போராடுகிற தலைவர்கள் எழுவணும். இந்த மக்களை விடுதலையாக்க, இந்த திருச்சபை விடுதலையாக்க தலைவர்கள் உண்டாக்கணும். பாருங்கள், அப்படித்தான் ஹிட்லர் என்ற மகா கொடுமையானவனுடைய ஆட்சி இருந்தது. ஹிட்லர் தேசத்தை யூதர்களை நசுக்கினான். யூதர்களை நசுக்கி ஒன்றுமில்லாமல் பண்ணினான். எல்லா பைபிள்களையும் கொண்டு வந்து அந்த நாட்களில் இருந்த வேத புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் வீட்டு முன்னாலே போட்டு எரித்துட்டு சொன்னான், கிறிஸ்துவத்தை அழித்துட்டேன், இதுக்கு மேலே கிறிஸ்தவன் இல்லை, எல்லா வேத புத்தகத்தையும் அழிச்சிட்டேன்னு சொன்னான். இன்றைக்கி நம்ம ஆட்கள்லாம் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவாங்க, அவன் வீட்டில் தான் நாம் இன்று வேத புத்தகத்தை அடிக்கிறோன்னு. ஆனால் அதற்கு மேலாக இன்னொரு சத்தியம் அங்கே இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அந்த தேசத்தை ஆள்கிறது யார் தெரியுங்களா? அங்கு அந்த ஜெர்மன் தேசம், எந்த ஹிட்லர் நாசிசத்தினாலே உலகத்தில் இருக்க அத்தனை கிறிஸ்துவத்தை ஒழித்து விட்டேன்னு சொன்னானே, அந்த ஜெர்மனி நாஸ்திகமாக பாசிசத்திலே வாழ்ந்த அந்த ஜெர்மனி நாட்டை இன்று ஆள்கிறது ஒரு கிறிஸ்துவ கட்சி.
தோமா 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே சீஷனான தோமாவை நமக்காக இந்தியாவுக்கு அனுப்பினார். அவர் வந்து நமக்கு மத்தியிலே பாடுபட்டார், கிறிஸ்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவருடைய கூட உடனாக இருந்த ஒரு மனிதன் இங்கே வந்தால் இன்னும் நமக்கு இந்த ஞானம் வெளிப்படலை, இன்னும் இவர்களுக்கு கிறிஸ்துவத்துடைய அரசியலுடைய சத்தியத்தை புரிஞ்சிக்கல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன சத்தியம், அந்த ரகசியங்கள் இன்னும் நமக்கு வெளிப்படலை. இங்கே எந்த தலைவர்களும் உருவாக்க இந்த நமக்கு இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்கள் நசுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஜெர்மனியில் என்ன நடந்தது தெரியுமா? ஹிட்லர் இறந்த 100 வருடங்களுக்கு பிறகு, 100 வருடங்கள் ஆகிறது ஹிட்லர் இறந்து, அதற்கு பின்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன் எழுந்து இன்னைக்கு அந்த நாட்டின் பிரதம மந்திரி யார் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்துவன் தான் அங்கே பிரதம மந்திரியாக இருக்கிறான். ஃபெட்ரிக் மெர்ஸ் என்ற ஒரு மனிதன் அங்கிருந்த தேர்தலில் நின்று ஒரு கிறிஸ்துவ கட்சி, அது கிறிஸ்துவ ஜனநாயக ஒன்றியம் என்ற ஒரு கட்சியை ஸ்தாபித்து கொஞ்சம் பேர் தான் ஜெயித்தாங்க. அதில் அங்கே இருக்கிற இன்னும் சில கட்சிகளோடு அவன் கூட்டணி வைத்து எந்த தேசத்திலே நாஸ்திகம் இருந்ததோ, எந்த தேசத்திலே கிறிஸ்துவ ஒடுக்கப்பட்டாரோ அந்த தேசத்தை, இந்த ஜெர்மனி தேசத்தை இன்றைக்கு கிறிஸ்துவ ஆண்டு கொண்டிருக்கிறான். அது இன்று கிறிஸ்துவ நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு இங்கே என்ன கற்பிக்கப்படுகிறோம்? நாம் இங்கே என்ன இருக்கிறோம்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று யாக்கோபு 4:7 அங்கே சொல்லப்பட்ட வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொன்னாங்களே, அந்த வசனத்தை கூட நாம் இன்னும் இங்கே சரியாக புரிஞ்சுக்கல. அதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு காரணம். நாம் திருச்சபையாக ஒன்றுபட்டு எழுந்து நிற்போம், இந்த தேசத்தை சுதந்திரிப்போம். இந்த தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆதாமை படைத்து ஆண்டுகொள் என்று தான் சொன்னார். அந்த அதிகாரத்துக்குள்ளாய் நாம் வருவதற்கு நாம் ஒன்றுபடுவோம். இந்த திருச்சபை அநியாயமாக, எந்த ஒரு முன்னறிவிப்பின்றி அவர்களை அநியாயமாக இடிக்கப்பட்டிருக்கிறது. இதை சிறுபான்மை மக்கள் நல கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கு தொடருமானால் அவர்களுக்காக குரல் கொடுக்க இங்கிருந்து ஒரு பெரிய படை புறப்படும் என்பதையும் நான் அறிவித்து உங்களுக்கு மத்தியிலிருந்து விடைக வருகிறேன். மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.